துறைமுக தொகுதியில் எங்களுடைய நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் போகிற வழியில் இன்று திட்டமிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில ரவுடிகளை, திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே 6 பேர் இன்றைக்கி கடுமையாக அதில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூவில் இருக்காங்க. மீதி 4 பேர் இப்போ தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு, நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லா வழியிலையும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணாருன்னா, திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைடில் போகிறப்போ அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ ஐசியூவில் இருக்குது. இன்னொருத்தர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் வந்து இன்றைக்கி சாதாரண பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்போ அவரும் தாக்கப்பட்டு காலையிலேருந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு சிகிச்சை பெற்று வர்றாரு. காலையிலேருந்து வாந்தி, மயக்கம், ஃபிட்ஸு வந்து ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷனில் இருக்கிறாரு. இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது துறைமுக தொகுதியில். இதுதான் திமுகவுடைய யூஷுவல் மாடலு. ஸோ இந்த மாடலை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் பயத்தில், தோல்வி பயத்தில் சேகர்பாபு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. முடிஞ்சா என் மேலே கை வைக்க சொல்லுங்கள் சேகர்பாபுவை. முடிஞ்சா சேகர்பாபுவை என் சட்ட மேலே கை வைக்க சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப அமைதியாக அறவழியில் இருக்கிறோம். ரொம்ப அமைதியாக அறவழியில் வீட்டுக்கு வீட்டு போயிட்டுருக்கோம். இந்த ஆட்சியை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். ஆனால் திருப்பியும் கை வச்சா அண்ணன் சேகர்பாபு அவர்களே, இளைஞர் படை வந்து உங்கள் வீடு தேடி வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அகிம்சை வழியில் தேர்தலாம் என்னன்னு நாங்கள் வந்து இந்த தேர்தல் சொல்லுவோம். இத்தனை காலம் இந்த சென்னையில், முக்கியமாக வட சென்னையில் ரவுடிசம் மட்டுமே பண்ணி தேர்தலில் ஜெயிச்சுட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இன்னுமேட்டு மக்கள் ஆதரவும் இளைஞருடைய ஆதரவும் தேர்தல் அரசியல் வரலாற்றை மாற்றும். பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதை குறித்து யாராவது பேட்டி எடுத்து போட்டீர்களா? வெறும் அவர்கள் சொன்னதையே பதிவு செய்கிறீர்கள். உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியுங்கள். அதே போன்று பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரியுங்கள். முழுக்க பொதுமக்கள். இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த, அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். எப்படி பனையூரிலே பிரச்சனைகள், மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு மோதல் தீர விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரிவிங்க. இல்லை, நீங்கள் போய் உண்மையை விசாரிங்கன்ற. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 3 நபர்கள், மகளிர் தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சென்று கேளுங்கள். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களா, பொதுமக்களா, அவர்களும் வந்தவர்கள் என்ன பேசினார்கள், வந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்களா, வந்தவர்களுடைய தோற்றங்கள் எப்படி இருந்தது, இதையெல்லாம் அவர்களும் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருங்கள். இது போன்ற செயல்களை வைத்து தங்கள் இயக்கத்திற்கு கலர் மெருகேற்ற துடிக்கின்றார்கள். அதற்கு நாமும் சேர்ந்து விளம்பரம் கொடுக்க தயாராக இல்லை.